ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கிளை அமைப்பு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதியோட பிறந்த நாளுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. அதில் வந்து சீமான் அவர்கள் அழைக்கப்படுறாரு. அங்கே வந்துட்டு பாரதியை பற்றி நிறைய நல்ல கருத்துக்கள், நிறைய உயர்ந்த கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறாரு. அதில் நமக்கு ஏற்புடையதும் இருக்குது, மாற்று கருத்தும் இருக்குது. இதில் மிக முக்கியமான முரண்பட்ட கருத்துக்கள் என்னென்னா, மாநில தாயை போற்றுவோம் அப்படின்னு பாரதி பாடுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. அந்த மாநில தாய்ங்கிறது தமிழ்நாடுங்கிறதோ இல்லை தமிழ் மாநிலம்ங்கிற கான்டெக்ஸ்டில் பாரதி பாடியிருக்காரா? பல இடங்களில் பாரதி வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசி இருந்தாலும் சமஸ்கிருதம் தான் மூத்தது, தமிழ் பின்னாடி வந்ததுங்கிற அந்த ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையை பாரதியார் அப்படியே நம்பினார், அப்படியே எழுதியிருக்காரு. பல பாடல்கள் அதை வெளிப்படுத்தியிருக்காரு. இது தமிழுக்கு செய்யற என்ன தொண்டு இல்லை, இது பிரச்சனை தான். அது அவருடைய புரிதல் தவறானது. அவருக்கு புலமை இருந்துச்சு, புரிதல் இல்லை இது. அப்ப இந்த ஸ்டாண்ட் ஆஃப் பாரதியை வந்து நம்ம எதிர்க்கணுமானா ஆமா எதிர்த்து தான் தீரணும். ஒரு தமிழ் தேசியவாதி இதை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? இதை ஏத்துக்க முடியாது. ஸோ பாரதிங்கிற ஒரு மனிதனை, அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அட் த சேம் டைம் அவருடைய சில பிழைகளை இது தவறுன்னு சொல்லி ஒதுக்குறோம். காமராஜரையும் இப்படி தான் பார்க்குறேன். இப்போ காமராஜரை நான் போட்டுறேன், வணங்குதலுக்கு உரியவருங்கிறேன். ஆனால் காமராஜருடைய பல செயல் திட்டங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரான போக்கு கொண்டது. நம்ம அதனால காமராஜரை முழுமையாக நான் ஏற்பேனா? கண்டிப்பாக மாட்டேன். காமராஜருடைய ஒழுக்கத்துக்கு, காமராஜருடைய நற்பண்புக்கு, எளிமைக்கு, உண்மைத்தன்மைக்கு, எந்தவித லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மைக்கு, இதற்கெல்லாம் காமராஜரை ஒரு ஐக்கானா நம்ம ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் காமராஜரை தமிழ் தேசிய ஐக்கானா நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்திய தேசிய சிந்தனை கொண்டவருங்கும் பொழுது அவருடைய சிந்தனை, அவருடைய பார்வை தமிழ் தேசியத்துக்கு பெரிய பின்னடைவுகள். அவருடைய மொழிக் கொள்கையா இருக்கட்டும், இதெல்லாம் பின்னடைவு தான். நமக்கு அதை ஏற்க முடியாது. அதுக்காக கண்டவனும் பத்திரிகையாளன்ற பேர்ல அவரை வந்து சிறுமைப்படுத்தணும், அதுக்கும் சும்மா இருக்க முடியாது. பாரதியோட பாசிட்டிவ்ஸ் இருக்கு, பாரதியோட சில நெகட்டிவ்ஸ் சில தான். பாரதி கிட்ட அவ்வளோ நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை, சில நெகட்டிவ் தான். அந்த சில நெகட்டிவ்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல பாரதியை நம்ம ஏற்க முடியாது. அந்த இடத்துல வரும்பொழுது நம்மளுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு பாரதி உடன்பட்டவரானா இல்லை, வழிகாட்டியானா இல்லை. அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளை எப்படியாவது பாரதியை வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஐக்கானா கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக அவர் பாரத தாயை போட்டுறதெல்லாம் மாநில தாயை வணங்குதல்னா உடனே வந்து அது தமிழ் தாயை தான் சொல்லுதுன்னா நம்ம சொல்லிக்கிட்டுன்னா அது பேர் சப்ப கட்டுதல். பாரதியோட பல பாடல்கள் எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும் டிபேட்டு. இப்போ என்னன்னா திராவிடம் அதை எடுக்கும். பாரதியை வந்து இழிவுபடுத்துற இடத்துக்கு நீங்க பாரதியை கொண்டு போகணுங்கிறதும் அயோக்கியத்தனம். அதை தான் திராவிடம் பண்ணும். பார்ப்பனராக பிறந்து விட்டார், அதனால பாரதியை போயிட்டு அடிக்க வேண்டும், இதுதான் அவங்களோட புத்தி. நம்ம பார்ப்பனராக பிறந்த பாரதியோடைய நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கிறோம், அதே பார்ப்பனராக பிறந்த பாரதியோடைய உளவியல் சார்ந்த சில தவறான புரிதல்களையும் நம்ம சுட்டி காட்டுறோம்.